ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். சர்ச்சுக்கு போனீங்களான்றத சொல்லுங்க. கிறிஸ்மஸுக்கு நாங்கள் வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னம்னா, ஆமாம், தோரங்குறிச்சி வீரகுறிச்சிடி. நிஷா இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை தானே வர்ற. நிஷா ஃபஸ்ட்டு தடவை இங்கே வர்றா. அந்த இயேசுவோட எலும்பெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒரு வரலாறு இருக்குது. நல்லா சூப்பராக சாமி கும்பிட்டு மெழுகுவர்த்தி எல்லாம் கொளுத்தி வச்சு இது கொடிமரம் கோயில் எல்லாம் விசேஷம்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு. அப்படி தானே நிஷா? நேற்று நைட்டு பிறந்தாரு, இன்னும் இருப்பாரு. நேற்று நைட்டோட செலிப்ரேஷன் நல்லா வந்திருக்கும். அது பார்க்க காலையில் ஏதாவது சாமி கும்பிட வந்திருப்பாங்க. இப்போ மதியம் ஆயிடுச்சு. நாங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரும் வீரகுச்சியில் இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இங்கே விளையாட்டு ஜாமான் கடையெல்லாம் இன்னும் இருக்குது. ஐஸ்கிரீம் கடை, விளையாட்டு ஜாமான் கடை எல்லாமே இருக்குது. இன்றைக்கி நைட்டு ஏதாவது கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். கோயிலில் வந்து இது ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, ஆஃபீஸ் மாதிரி. இது பாத்ரூம் லெட்டின்லாம் இருக்குது. இங்கே இது டோக்கன் வழங்குறது, அப்புறம் மெழுகுவர்த்தி வாங்குறது, முடி எடுக்கிற இடம், அப்புறம் இது வந்து சிற்றாலயம்னு போட்டு அந்த மெழுகுவர்த்தி கொளுத்துறதுக்குன்னு தனியாக ஒரு இது. ஏன்னா அதுக்குள்ளேயே இது பண்ணாமல் இப்போ தனியாக வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளையில் ஒரு 100 தடவை வந்திருப்பேன். பட்டுக்கோட்டையில் இருந்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு நிஷா இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வர்றா. நான் கூட்டிகிட்டு வந்ததில்லை. கொடிமரம் சர்ச்சு எல்லாம் பார்த்துக்கோங்க. வேற என்ன நிஷா? பட்டுக்கோட்டையில இருந்துட்டு நீயே வந்ததில்லை, நானே கூட்டிகிட்டு வந்ததில்லைன்னா அவரே. இல்லை, நான் தான் கூட்டிகிட்டு வந்ததில்லை. இப்போ கூட்டிகிட்டு வந்துட்டேன்ல. இப்போ ஆனால் மேக்ஸிமம் நிஷா வந்து தமிழ்நாட்டில் 3/4 இடம் கூட்டிகிட்டு போயிட்டேன். அப்படி தானே நிஷா? நான் வந்து எங்கேயும் வெளியே போகக்கூடாது, தனியாக போகக்கூடாது. ஒன்று இவரோட வருவேன், இல்லைன்னா அவங்க அம்மாவோட வருவேன். தனியாக எங்கே போகிற? தனியாக எங்கேயும் போனது இல்லைன்னு சொன்னேனா, போகிறேன்னு சொன்னானா. பாப்பா எப்படி இருக்கு? ஜாலியா? எல்லாரும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லு. பொம்மப்பா ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுப்பா. அப்போ தான் அது ஒரு வீணா போன முகமுடியும் வாங்கிட்டு வந்திருக்கா. அங்கே இது அங்கே ஒன்று இருக்குது பாரு, கருவூல திருக்கோயில்னு சொல்லிட்டு அது ஒன்று இருக்குது. இது இங்கே தேர் அப்போ செம்ம விசேஷமாக இருக்கும். இங்கே கொடியேற்றம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புறோம் நாங்கள். வீடியோ பிடிச்சா சாமி கும்பிட்டோம், கேண்டில் வாங்கி ஏற்றிட்டோம். உள்ள நல்லா சூப்பராக இருக்குது. சாமியெல்லாம் எல்லாம் அமைதியாக சாமி கும்பிட்டு இருக்காங்க. உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாதுல்ல. ஓகே, அடுத்தது எங்கே போகலாம்? பட்டுக்கோட்டையில் சுற்றி பார்க்க. பட்டுக்கோட்டையில் சுற்றி பார்க்குற இடம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கங்களுமே நாங்கள் கிளம்பிடுவோம். இந்த வீடியோ நாளைக்கு தான் வரும். இன்னைக்கு நைட்டு தான் இப்போ வீடியோ கமெண்ட் பண்ணாங்க. நாளைக்கு பட்டுக்கோட்டை வரையில, நாளை பொறுத்து பட்டுக்கோட்டை வரையில சுற்றி பார்க்கலாம்ல. ஓகே ஓகே தியா பாய் சொல்லு. நிஷா இப்போ வந்து என்ன நிஷா? வைங்க பாப்பா, வச்சிருமா, வச்சிரு நிஷா. வை. இங்கே பாருங்க, கிறிஸ்மஸ்க்காக எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க.